இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 ஒளியியல் பாடத்தில் நுண்ணோக்கிகள், கூட்டு நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகளை பார்ப்போம். முதல்ல நுண்ணோக்கிகள். இந்த நுண்ணோக்கிகள் பார்த்திங்கன்னா சின்ன பொருளை, அதாவது நுண்ணிய பொருளை நோக்கக்கூடியது. நோக்குதல்னா பார்க்கக்கூடியது. அப்போ சிறிய பொருளை கூட பெருசாக பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நுண்ணோக்கிகள் அப்படின்றது. இந்த நுண்ணோக்கிகள் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று எளிய நுண்ணோக்கி, இன்னொன்று கூட்டு நுண்ணோக்கி. எளிய நுண்ணோக்கி அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சின்ன பொருளை பெருசாக பார்க்குறதுக்காக நம்ம கையில் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த நுண்ணோக்கி தான் பார்த்திங்கன்னா எளிய நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எளிய நுண்ணோக்கி பார்த்திங்கன்னா குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ் தான் இந்த எளிய நுண்ணோக்கியில் பயன்படுத்தப்படுது. குவி லென்ஸை எடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பொருளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளோட பெருசான மாயபிம்பம் நமக்கு தெரியும். குவிலென்ஸு, அதாவது இந்த எளிய நுண்ணோக்கி இருக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல குவிலென்ஸ் அப்படின்னு. அந்த லென்ஸை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப பொருளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொருளோட பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம் தோற்றுவிக்கப்படுது. நம்ம குவிலென்ஸிலேருந்து கதிர் வரைபடம் வரைஞ்சி பிம்பம் எந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு ஒரு 6 கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் 6வது கண்டிஷன் தான் இது. பொருளை இந்த லென்ஸோட முக்கிய குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் நடுப்புற வைக்கிறப்ப அந்த பொருளோட பெரிதான மாயபிம்பம் லென்ஸுக்கு பின்னாடி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்லே அந்த கண்டிஷன் தான் இது. சரி, இப்போ பாருங்கள், ஏபி அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கிறோமே வச்சுக்கோமே. அந்த பொருள் குவி லென்ஸோட முக்கிய குவியத்துக்கு உள்ள, அதாவது ஒளியியல் மையத்துக்கும் முக்கிய குவியத்துக்கும் இடையில நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பொருளோட பெரிதான மாயபிம்பம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது லென்ஸு, குவி லென்ஸு. இந்த குவி லென்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் பென்னு. இந்த பென்னை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இந்த பென் இப்போ எங்கே இருக்குன்னா இந்த லென்ஸோட முக்கிய குவியத்திற்கும் இந்த லென்ஸோட ஒளியியல் மையத்திற்கு இடையில இருக்குது. அப்படி இடையில இருக்கனால இங்கே பாருங்கள் நமக்கு என்ன தெரியுது, இந்த பெண்ணோட பெரிதான மாயபிம்பம் தெரியுதா? சரி, இந்த பிம்பம் நம்ம கண்ணிலேருந்து பார்க்குறப்ப இந்த பிம்பத்தோட தொலைவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், பிம்பத்தோட தொலைவு அப்படின்றது தெளிவுறு காட்சியோட மீச்சிறு தொலைவுக்கு சமமாக இருக்கும். தெளிவுறு காட்சியோட மீச்சிறு தொலைவு எவ்வளோ, 25 சென்டிமீட்டர்லேயே அதை தான் நான் சொன்னேன். இந்த நம்ம கிடச்ச பிம்பம் அப்படின்றது நம்ம கண்ணிலேருந்து கரெக்டாக ஒரு 25 சென்டிமீட்டரில் தோற்றுவிக்கப்படுது. இந்த எளிய நுண்ணோக்கி எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகார கடையில் நம்ம பார்த்துருப்போம். கடிகாரம் பழுது பார்க்குறவங்க கடிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மைன்யூட் பொருள்லாம் இருக்கிறப்ப அது பெருசாக தெரிஞ்சதான் அவங்களால சரி பண்ண முடியும். அதுக்காக இந்த எளிய நுண்ணோக்கியை பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஆபரணங்கள் செய்கிற இடத்துல, ஜுவல்ஸ் செய்வாங்களே அந்த இடத்துல இதை பயன்படுத்துவாங்க. சின்ன எழுத்துக்களை பெருசாக படிக்கணும், இந்த மாதிரி சின்ன எழுத்துக்களை பெருசாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பயன்படுத்துவாங்க. பூக்கள் மற்றும் பூச்சிகளோட பாகங்களை உற்று நோக்கிறதுக்கு பயன்படுது. தடய அறிவியல் துறையில் கைரேகையை பகுத்தறிஞ்சு பார்க்குறதுக்கும் இந்த எளிய நுண்ணோக்கி பயன்படுது. அடுத்தது கூட்டு நுண்ணோக்கி. இந்த நுண்ணோக்கி பார்த்தா மிக நுண்ணிய பொருட்களை காண பயன்படுது. அதாவது எளிய நுண்ணோக்கி சின்ன பொருளை பெருசாக காட்டக்கூடியது. சின்ன எழுத்துக்களாக இருக்கிறத நம்ம பெருசாக்கி பார்க்கலாம். ஆனால் இந்த கூட்டு நுண்ணோக்கி ரொம்ப ரொம்ப சின்ன பொருளாக, இந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த வைரஸ், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் சொல்கிற முடியும், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன பொருட்களை பார்க்குறதுக்கும் இந்த கூட்டு நுண்ணோக்கி பயன்படுது. இந்த கூட்டு நுண்ணோக்கியோட உருப்பெருக்கு திறன் பார்த்தா எளிய நுண்ணோக்கியோட உருப்பெருக்கு திறனை விட அதிகம். ஒரு எளிய நுண்ணோக்கி ஒரு பொருளை பெருசாக காட்டும், ஆனால் கூட்டு நுண்ணோக்கி ரொம்ப ரொம்ப சின்ன பொருளாக இருக்கிறது கூட நல்லா பெருசாக காட்டக்கூடியது. அப்போ கூட்டு நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கியை விட உருப்பெருக்கு திறனை அதிகமாக கொண்டது. ஒரு குவி லென்ஸோட குவிய தொலைவை குறைக்கிறது மூலமாக நுண்ணோக்கியோட உருப்பெருக்கு திறனை நம்ம அதிகரிக்கலாம். அதாவது ஒரு 20 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸை விட 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸை பயன்படுத்தினோம்னா நுண்ணோக்கியோட உருப்பெருக்கு திறன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேசிஸ் அடிப்படையில் தான் ஒரு நுண்ணோக்கி தயாரிப்பாங்க. அதாவது குவிய தொலைவை குறைச்சி குவி லென்ஸை பயன்படுத்தி உருப்பெருக்கு திறனை அதிகரிப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன பொருளை பெருசாக காட்டணும்னா அப்போ ரொம்ப ரொம்ப குவிய தொலைவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸை உருவாக்குறது அப்படின்றது அவ்வளவு சாத்தியப்படாது. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த கூட்டு நுண்ணோக்கி அப்படின்றது. இந்த கூட்டு நுண்ணோக்கியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருப்பெருக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக 2 குவி லென்ஸுகளை பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்படி 2 குவி லென்ஸுகளை பயன்படுத்தி ஒரு பொருளோட உருப்பெருக்க
உருப்பெருக்கத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கூட்டு நுண்ணோக்கியோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். கூட்டு நுண்ணோக்கி அப்படின்றது 2 குவிலென்ஸுகளை கொண்டது. இதில் பொருளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பொருளருகு லென்ஸுன்னு சொல்லுவாங்க. லென்ஸுக்கு பதிலாக வில்லைன்னு சொல்லலாம். அதாவது பொருளருகு வில்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கண்ணுக்கு, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இடத்துக்கு, நம்ம கண்ணுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு லென்ஸுக்கு கண்ணருகு லென்ஸு இல்லைன்னா கண்ணருகு வில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பொருளருகு லென்ஸ் இருக்கு இல்லையா, அதோட குவிய தூரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். குறைந்த குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸாக இருக்கும். அந்த பொருளருகு லென்ஸோட குவிய தூரத்தை விட கொஞ்சம் அதிகமான குவிய தூரம் கொண்டது இந்த கண்ணருகு லென்ஸு. இப்படி 2 லென்ஸுகளை பயன்படுத்தி தான் இந்த கூட்டு நுண்ணோக்கி அமைக்கிறாங்க. இந்த 2 லென்ஸுகளும் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட குறுகலான குழாய்க்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கும். இதுதான் கூட்டு நுண்ணோக்கியோட அமைப்பு. இந்த கூட்டு நுண்ணோக்கி அப்படின்றது ஒரு முக்கியமான 5 மார்க் கேள்வி. ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க. இப்போ செயல்படக்கூடிய விதத்தை பார்க்க போகிறோம். பொருளை வந்து இப்போ நம்ம ஏபி அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த பொருள் ஏபி அப்படின்றது பொருளருகு லென்ஸோட குவிய தூரம் எவ்வளவோ அதை விட கொஞ்சம் அதிகமான தூரத்தில் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டால் குவிலென்ஸோட குவிய தூரம் ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு 11, 12 அப்படின்ற சென்டிமீட்டரில் பொருளை கொண்டு போய் இப்போ நம்ம வச்சுட்டோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பொருளருகு லென்ஸுக்கு மறுபக்கத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோற்றுவிக்கப்படும். ஏன் இப்படி லென்ஸோட மறுபக்கத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோற்றுவிக்கப்படுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது குவி லென்ஸில் பொருள் எந்த இடத்துல இருந்தால் பிம்பம் எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றத நம்ம படித்தோம் இல்லையா, அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேனே. அதாவது பொருளை இப்போ எஃப்க்கும் சிக்கும் இடையில வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எஃப்க்கும் சிக்கும் பொருளை இடையில வச்சுருக்கிறதுனால பிம்பம் எங்கே உருவாகும் அப்படின்னா லென்ஸுக்கு மறுபுறத்தில் சிக்கு அப்பால் உருவாகும். பெருசாக இருக்கும், தலைகீழாக இருக்கும், மெய்பிம்பமாக உருவாகும். அந்த கான்செப்ட் படி தான் இங்கே நமக்கு கிடச்ச பொருளோட பிம்பம் பெருசாக நமக்கு கிடச்சிருக்கு, தலைகீழாக கிடச்சிருக்குது. இதை நம்ம ஏ டேஷ் பி டேஷ்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்கே உருவாச்சு இல்லையா ஏ டேஷ் பி டேஷ், அந்த பிம்பம் இந்த கண்ணருகு லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ணருகு லென்ஸுக்கு பொருளாக மாறிடுது. இப்போ இதுதான் பொருள் இல்லையா, ஏ டேஷ் பி டேஷ்ன்றது கண்ணருகு லென்ஸுக்கு பொருள் இல்லையா. அதனால் கண்ணருகு லென்ஸ் என்ன பண்ணுது, இந்த பொருளை பிம்பமாக நமக்கு மாற்றி கொடுக்குது, நம்ம கண்ணுக்கு பெருசாக்கி தரும். எப்படி இது உருவாகுது அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது, அதாவது ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்ற பொருள் இப்போ நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா லென்ஸோட ஒளியியல் மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடையில வந்து இருக்கும். லென்ஸோட ஒளியியல் மையத்திற்கும் முதன்மை குவியத்துக்கும் இடையில இந்த ஏ டேஷ் பி டேஷ் இருக்கிறதுனால, அப்படி பொருள் இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், ஒளியியல் மையத்துக்கும் முக்கிய குவியத்துக்கும் இடையில பொருள் இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், லென்ஸ் இருக்க அதே பக்கத்தில் பெரிய நேரான மெய்பிம்பம் கிடைக்கும், பெரிய நேரான மாயபிம்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இப்போ இங்கே உருவாகுது. நமக்கு இந்த ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றது கண்ணருகு லென்ஸோட முதன்மை குவியத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கண்ணருகு லென்ஸு நமக்கு பெரிய நேரான மாயபிம்பத்தை பொருள் எந்த இடத்துல இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துலேயே தோற்றுவிச்சிருது. அதனால் நம்மளால் நம்ம வச்சுருந்த அந்த சின்ன பொருள் அப்படின்றது இப்போ நமக்கு பெருசாக தெரியுது. இந்த கூட்டு நுண்ணோக்கியோட உருப்பெருக்கு திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எளிய நுண்ணோக்கியோட உருப்பெருக்கு திறனை காட்டிலும் 50லேருந்து 200 மடங்கு வரை அதிகமாக இருக்கும். அடுத்தது நகரும் நுண்ணோக்கிகள். இந்த நகரும் நுண்ணோக்கிகள் 0.01 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அளந்து காட்டக்கூடியது. இது பார்த்திங்கன்னா வெர்னியர் தத்துவத்தோட அடிப்படையில் தான் செயல்படுது. இதோட மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். சரி, இப்போ நுண்ணோக்கிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது தொலைநோக்கிகள் அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை நோக்குவதற்கு பார்க்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒளியியல் கருவி தான் இந்த தொலைநோக்கி அப்படின்றது. இந்த தொலைநோக்கியை முதல்ல உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஹன் லிப்ரஸே அப்படின்றத முதல்ல தொலைநோக்கி வந்து உருவாக்குனார் 1608 வருஷத்தில். விண்மீன்களை உற்று நோக்குறதுக்காக கலிலியோ ஒரு தொலைநோக்கி உருவாக்குனார். அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தா கண்ணாடிகள் செய்யக்கூடிய கடையில் அந்த கடைக்காரர் வச்சுருந்த லென்ஸின் வழியாக
தொலைவில் இருக்கக்கூடிய காலநிலை காட்டியை வந்து பெருசான பிம்பத்தை பார்த்தாரு. அந்த காலநிலை காட்டியோட பெருசான பிம்பத்தை அவர் பயன்படுத்தின அந்த லென்ஸ் மூலமாக அவர் பார்த்தாரு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் தொலைநோக்கி அவர் வந்து உருவாக்குனார். இந்த தொலைநோக்கி மூலமாக வியாழன் கோளையும் சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளையங்களையும் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கெப்லர் அப்படின்ற ஒரு இயற்பியலாளர் என்ன பண்ணார்னா 1611 வருஷத்தில் தொலைநோக்கியை உருவாக்குனார். இதுதான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வானியல் தொலைநோக்கியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொலைநோக்கியோட வகைகள். தொலைநோக்கியில் வந்து அதோட பண்புகள் அடிப்படையாக வச்சு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஒளி விலகல் தொலைநோக்கிகள், இன்னொன்று ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள். இந்த ஒளி விலகல் தொலைநோக்கி இருக்கு இல்லையா, இது கலிலியோ தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளிவிளக்கிகள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒளிவிலகல் தொலைநோக்கிக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த ஒளிவிலகல் தொலைநோக்கிகளில் லென்ஸுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கியில் லென்ஸு கிடையாது, கோளக ஆடிகளை பயன்படுத்தினாங்க. கிரிகேரியன், நியூட்டன், கேஸ்கிரைன் இது மாதிரி இருக்க தொலைநோக்கிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த தொலைநோக்கிகளை பயன்படுத்தி காணக்கூடிய பொருட்களை அடிப்படையாக வச்சு தொலைநோக்கியை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வானியல் தொலைநோக்கி, இன்னொன்று நிலப்பரப்பு தொலைநோக்கி. உங்களுக்கு இது வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஒளியியல் பண்புகளை அடிப்படையாக வச்சு தொலைநோக்கியை 2 வகைப்படுத்துகன்னு சொன்னால் ஒளிவிலகல் தொலைநோக்கி, ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி சொல்லணும். நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களை அடிப்படையாக வச்சு தொலைநோக்கியோட வகைகளை சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா வானியல் தொலைநோக்கி, நிலப்பரப்பு தொலைநோக்கின்னு சொல்லணும். சரி, இந்த வானியல் தொலைநோக்கிகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களான கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள், துணைக்கோள்கள் இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பயன்படக்கூடியதான் இந்த வானியல் தொலைநோக்கி. நிலப்பரப்பு தொலைநோக்கிகள், வானியல் தொலைநோக்கிகள் பார்த்தோம் அப்படின்னா வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கக்கூடிய அந்த கடைசி பிம்பம் பார்த்தா தலைகீழ் பிம்பமாக இருக்கும். இப்படி தலைகீழ் பிம்பமாக இருக்கனால இந்த வானியல் தொலைநோக்கி பார்த்தா புவிப்பரப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்குறதுக்கு ஏற்றதாக இல்லை. அதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த நிலப்பரப்பு தொலைநோக்கிகள் அப்படின்றது. இந்த நிலப்பரப்பு தொலைநோக்கி பார்த்தோன்னா நேரான இறுதி பிம்பத்தை கொடுக்கும். இந்த நேரான இறுதி பிம்பத்தை கொடுக்கறது மட்டும்தான் வானியல் தொலைநோக்கிக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து தொலைநோக்கியோட நன்மைகள். கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள் இது பற்றி ஒரு விரிவான பார்வையை தொலைநோக்கி கொடுக்குது. அப்புறம் தொலைநோக்கியோட ஒளிப்பட கருவியை பொருத்திட்டோம் அப்படின்னா வான் பொருட்களை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஒளிப்படம் எடுக்கிறதுக்கு பயன்படுது. கம்மியான செறிவுடைய ஒளியிலும் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்க கூட தொலைநோக்கி நம்ம பயன்படுத்த முடியும். இதில் குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொலைநோக்கிகளை தொடர்ந்து பராமரிக்கணும். இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சரி, இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு பாடம் பார்ப்போம். இந்த சேனல் 6லேருந்து 10 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அறிவியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி 10, 9 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரத்யேகமாக ஒரு நல்ல சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. அந்த சேனலோட பேர் தமிழ் விரும்பு. அதே மாதிரி ஆங்கிலத்துக்குன்னு 10ஆம் வகுப்பு ஆங்கிலத்துக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் டியூப் 100 அப்படின்ற சேனல். இந்த சேனல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சேனலை போய் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுக்குரிய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நன்றி.